குருநாதர் எம்மை தொட்டு உயர்ந்த சக்திகளை பெறச் செய்தார். அந்த பவர் கொடுத்தார். என் ஒருவருக்குத்தான் குருநாதர் சக்தி கொடுத்தார். ஆனால் உங்களிடம் யாம் எப்படி அதை கொடுக்கின்றோம்? மகரிஷிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று உங்கள் எல்லா உயிரையும் கடவுளாக மதித்து அந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று உங்கள் உயிருடன் என் குரு காட்டிய நிலையில் அந்த அருள் உணர்வின் நினைவை இணைக்கின்றேன். அந்த அலைகளை பரப்பப்படும் பொழுது உங்கள் உயிரிலே காந்தம் இருக்கின்றது. அந்த காந்தம் அதை கவர்கின்றது. அந்த நினைவின் ஆற்றல் கொண்டு நீங்கள் எல்லோருமே யாம் பதிவு செய்ததை நினைவு கொண்டு வந்தால் அந்த சக்திகளை எளிதில் பெற முடியும். இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு ஒரு பக்கத்திலே கம்ப்யூட்டரை வைத்து இயக்குகின்றார்கள். அதிலிருந்து இணைப்பை கொடுத்தால் உலகம் முழுவதற்கும் அதை இயக்கச் செய்கின்றது. ஒரு இடத்திலே தான் அதை வைத்து ஆணையிடுகின்றார்கள். ஆனால் அடுத்த இடத்திலே மற்றதை இயக்கும்படி வைத்திருக்கின்றனர். இதே மாதிரித்தான் குருநாதர் கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த சக்தி நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்று இந்த உணர்வை அங்கே எண்ணி உங்களுக்குள் பதிவு செய்து உங்களை எடுக்கும்படி சொல்லுகின்றோம். என்றால் உபதேசத்தின் வாயிலாக பலமுறை அருள் உணர்வுகளை உங்களுக்குள் பதிவு செய்து வைத்திருக்கின்றோம். நீங்கள் அதை பெற வேண்டும் என்று ஏங்கினால் எப்பொழுது வேண்டுமென்றாலும் அந்த உயர்ந்த நிலைகளை நீங்கள் கவர முடியும். இப்படித்தான் உயர்ந்த சக்திகளை யாம் உங்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வளர்க்கச் செய்கின்றோம். உங்கள் உயிரை கடவுளாக மதித்து அந்த அருள் உணர்வுகளை உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன். ஆனால் குருநாதரை முதலில் நான் பார்க்கும் பொழுது எனக்கு அவர் பைத்தியக்காரராகத்தான் தெரிந்தார். நான் பைத்தியக்காரராகத்தான் நினைத்தேன். ஆனால் நான் இப்பொழுது சொல்வதை நீங்கள் எப்படி நினைக்கின்றீர்கள்? சாமி சாதாரணமாக சொல்லுகிறார் என்று சொல்லிலே சாதாரணமாக தெரியலாம். ஆனால் எம்முடைய வாக்கின் பதிவு குருவிடம் இருந்து பெற்ற அருளின் சக்தியை அப்படியே உங்களிடம் பதிவு செய்கின்றேன். ஒரு கொலைகாரனை பார்த்த பின் அது பதிவாகி அவனை நினைக்கும் பொழுதெல்லாம் நமக்கு நடுக்கமும் பயமும் உண்டாகின்றது. அதே மாதிரித்தான் தீமைகளை வென்ற அந்த மகரிஷிகளின் உணர்வுகளை பதிவு செய்யப்படும் பொழுது நமக்குள் இதற்கு முந்தி ஏற்கனவே பதிவு செய்த தீமையின் விளைவுகள் அதை கண்ட பின் நடுக்கமாகும். நான் நினைத்தேன், ஒரு நாள் தியானம் எடுத்தேன், அடுத்த நாள் என்னால் எடுக்க முடியவில்லை. என் உடலெல்லாம் நடுங்குகின்றது. இருக்கலாம், சிறிது நாளைக்கு அந்த நடுக்கம் வரும். காரணம், ஒருவன் தீமை செய்கின்றான் என்று பார்த்து பதிவு செய்த பின் அவனை நினைக்கும் பொழுதெல்லாம் உடலில் உள்ள நல்ல அணுக்கள் அவையெல்லாம் கிடுகிடு என்று நடுங்கும். அவனை நினைக்கும் போதெல்லாம் நல்ல செயல்களை தடைப்படுத்தும். இத்தகைய சங்கடத்தை உருவாக்கும் தீமையின் நிலைகளை அந்த மகரிஷியின் அருள்சக்தி பெற வேண்டும் என்று யாம் பதிவு செய்ததை நீங்கள் எண்ணி உயிருடன் ஒன்றி அந்த உணர்வினை உடலுக்குள் ஆக்கினை, அதாவது உருவ மத்தியில் இணைத்து விட்டால் அந்த மகரிஷியின் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று உருவ மத்தியில் நீங்கள் ஆணையிட வேண்டும். என் உடலில் இருக்கக்கூடிய ஜீவாணுக்கள் அந்த மகரிஷியின் சக்தி பெற வேண்டும் என்று உள்முகமாக உடலுக்குள் நினைவினை செலுத்த வேண்டும். மகரிஷிகளின் உணர்வுகளை எல்லாம் யாம் உங்களுக்குள் கண்கொண்டுதான் பதிவு செய்கின்றோம். அதை பெற வேண்டும் என்று ஏக்க உணர்வு கொண்டு பதிவு செய்து விடுகின்றோம். மீண்டும் நீங்கள் இதை நினைவு கொண்டு வரும் பொழுது இயக்கம் அந்த உயிரின் இயக்கமாக வருகின்றது. இதை முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பூர்வ மத்தியிலே உயிரை நினைவு கொண்டு வந்து உயிருடன் இணைத்து கொண்டு இந்த சக்திகளை பெற வேண்டும் என்று சொல்வது. முதலிலே கண் கருவிழி பதிவாக்குகின்றது. பதிவானால் தான் அதை எடுக்க முடியும். ஆன்மாவில் வந்து உயிரிலை பற்றால் தான் தெரிய முடியும். ஆக அதே சமயத்தில் மகரிஷியின் சக்தி பெற வேண்டும் என்ற இயக்கத்தை உங்களிடம் கொண்டு வரச் சொல்லுகின்றோம். பதிவாக்கி விடுகின்றோம். இதுதான் தொட்டு காட்டுவது என்று சொல்வது. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் மகரிஷிகளின் உணர்வுகளை இவ்வாறு தான் தொட்டு தொட்டு இணைத்து கொண்டு வருகின்றோம். உயிர் வழி நீங்கள் அதை கவர்ந்தால் எளிதில் பெற முடியும்.